ஹலோ வியூவர்ஸ், இன்னிலேருந்து நம்ம சேனலில் கனகதாரா ஸ்தோத்திரம் தமிழ் வழியாக கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எப்படி உருவானதுன்னு பார்க்கலாம். கனகதாரா ஸ்தோத்திரம் எழுதியது ஆதிசங்கரர். கனகம் அப்படின்னா தங்கம்னு அர்த்தம், தாரா அப்படின்னா பொழிதல்னு அர்த்தம். ஸோ தங்கத்தை பொழிதல், அதுதான் கனகதாரான்றது மீனிங். இது எழுதியதற்கு முன்னாடி நடந்த கதை என்ன அப்படின்னா, ஆதிசங்கரன்றவர் காலடின்ற ஸ்தலத்தில் அவதரித்தார். அவர் அவதரித்த டைமில் கடவுள் நம்பிக்கை குறைவாக இருந்ததுனால இவர் நிறைய ஸ்தலங்கள் போய் கடவுள் பற்றின நம்பிக்கையை பரப்ப ஆரம்பித்தார். அந்த காலத்தில் பிராமணர்கள் எல்லாம் பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவார்கள். ஸோ இவர் ஒரு ஏழையின் வீட்டில் பகுதி பிக்ஷான் தேஹி அப்படின்னு கேட்கும்போது அந்த ஏழையின் வீட்டில் எந்த பொருளும் சாப்பிட்றதுக்கு இல்லை. தேடி பார்க்கும்போது அந்த பெண்மணிக்கு உணர்ந்த நெல்லிக்கனி கிடைக்கிறது. அந்த நெல்லிக்கனியை வேறு வழி இல்லாமல் ஆதிசங்கர்கிட்ட கொடுக்கும்போது அவர் மனமுருகி இந்த ஏழ்மைத்தனம் நீங்கணும்னு அம்பாளை வேண்டி பாடின பாடல் தான் கனகதாரா ஸ்தோத்திரம். வாங்க முதல் பாடல் பார்க்கலாம். அங்கம் அரேஹே புலகபூஷண மாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிர பாங்கலீலா மாங்கல்ய தாஸ்து மம மங்கள தேவதாயா. சேர்த்து படிக்கலாமா? அங்கம் அரேஹே புலகபூஷண மாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிர பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாः.